ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான புளிச்சக்கீரை ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லதான விஷயம். இந்த கீரையை இப்போ அவ்வளோவா யாருமே எடுத்துக்கிறதில்ல. முன்னெல்லாம் கிராமத்தில் நிறைய பேர் எடுத்துக்குவாங்க. இப்போல்லாம் யாருமே அதிகம் எடுத்துக்கிறதே இல்லை. ஏன்னா ரத்தம் சுண்டிரும் அப்படி இப்படின்னு சொல்லி யாரும் எடுத்துக்கிறதில்ல. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கீரை உடம்புக்கு ரொம்பவும் நல்லது தான் செய்யுது. இது பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்க கொழுப்பை கரைச்சி ஹார்ட் அட்டாக்கு, அப்புறம் ரத்தத்தில் அடைப்பு இந்த மாதிரி எதுவுமே வராமல் இது பார்த்துக்குது. இது வயசானவங்களாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு வர்ற கை கால் வலி வராமல் பார்த்துக்குது. இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்னால் உடம்புக்கு ரொம்பவும் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிது. இதில் அயன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை எடுத்துக்கிறது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இதை நம்ம ஒரு கீரையாக கடைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம செய்கிற மாதிரி ஒரு ஊறுகாவாக செஞ்சு வச்சுக்கிட்டு வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் கூட எடுத்துக்கிட்டோம்னா உடம்பை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கும். இது மலச்சிக்கல் வராது, வயிற்று புண்ணு வராது. அப்படியாப்பட்ட சத்து நிறைஞ்ச இந்த கீரையை நம்ம ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாணலை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் மல்லி, அதில் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே வாணலில் நம்ம ஒரு 50 கிராம் மிளகா, காஞ்ச மிளகா சேர்த்து வறுத்துக்கலாம். ஆந்திராவில் இது நிறைய மிளகா எடுத்துக்குவாங்க. நம்ம அவ்வளோ காரம் சாப்பிட மாட்டோம். நாங்கள் ஒரு கட்டு கீரை போல் எடுத்துருக்குறோம். அதுக்கு ஒரு 50 கிராம் மிளகா எடுத்தால் போதும். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். அதே வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம இந்த கீரையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வணக்கி எடுத்துக்கலாம். கீரையை இந்த மாதிரி எண்ணெயில் வணக்கி எடுத்து ஆற வச்சுக்கலாம். அதே வாணலில் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அதை இப்போ இதில் சேர்த்து லைட்டாக தண்ணி சுண்டை வணக்கி விட்டுக்கலாம். புளியை இந்த ஸ்டேஜுக்கு வணக்கி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகா, கடுகு, வெந்தயம், மல்லி இது 3ஐயும் சேர்த்து அதோட ஒரு 2 முழு பூண்டு, அதை தோல் உரிக்காமல் எடுத்துருக்கோம். அதை இதோடு சேர்த்து தண்ணி ஊற்றாமல் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். இப்போது அதே மிக்சி ஜாரில் நம்ம வணக்கி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வணக்கி வச்சுருக்க புளியவும் சேர்த்துக்கலாம். இதை இப்படியே அரைச்சி எடுக்கணும். உங்களால் அரைக்க முடியலன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு வாணல் அடுப்பில் வச்சு ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குவோம். இப்போ இதில் ஒரு 3 காஞ்ச மிளகாவை பிச்சு இதில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்குவோம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை அப்படியே அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கிண்டி விடுங்க. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும். இந்த கீரை பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கை காலில் ஏதாவது இந்த சொறி சிரங்கு இந்த மாதிரி வர்றதுக்கும் இந்த கீரையை பச்சையாக அரைச்சி தேய்ச்சாலே சரியாகும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி
ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இதை வெளியில் வைக்கணும்னா 1 வாரம் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.